திமுக துணை பொதுச் செயலர் கனிமொழி நெல்லை மாவட்டம் ராதாபுரம் தொகுதியில் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். சொல்லக்கூடிய இந்த தேர்தல் என்பது தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான தேர்தல், தமிழ்நாட்டுக்கும் என்டிஏக்குமான தேர்தல் என்பதை அடிக்கடி சொல்லுவார்கள். இந்த தொகுதியிலே நேரடியாக நாம் டெல்லியிலே இருக்கக்கூடியவர்களோடு மோதி கொண்டிருக்கிறோம். இந்த தேர்தல் என்பது கீழடிக்கும் நாக்பூருக்கும் இருக்கக்கூடிய தேர்தல் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இந்த தேர்தல் என்பது தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டிய தேர்தல். இந்த தேர்தல் என்பது தமிழ் உணர்வை, தமிழ் மொழியை, நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பாதுகாப்பதற்கும், அங்கே ஒன்றியத்திலே இருக்கக்கூடியவர்கள் எதை தலைநகராக நினைக்கிறார்களோ அந்த நாக்பூர்ல இருந்து வரக்கூடிய இந்துத்துவா மதத்தை பயன்படுத்தி மக்களை பிரிக்கக்கூடிய, மக்களை ஒருவரோடு ஒருவர் போரிடக்கூடிய, சண்டையிடக்கூடிய, வெறுக்கக்கூடிய சிந்தனைகளை எல்லாம் கொண்டு வந்து கொட்டக்கூடிய அந்த சிந்தனைக்கும் கருத்தியலுக்குமான போர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டு இந்த தேர்தலிலே தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு நாம் இந்த தேர்தலிலே பணியாற்ற வேண்டும். காரணம், ஒரு மண், ஒரு மாநிலம் அமைதியாக மக்கள் எல்லோரும் ஒருத்தரோட ஒருத்தர் இணைந்து வாழ்ந்தால்தான் நாம் அத்தனை பேரும் நிம்மதியா இருக்க முடியும். சற்று சிந்தித்து பாருங்கள், மணிப்பூர்ல நாம் செய்திகளில் எல்லாம் பார்த்தோம், யாருமே அவங்க வீட்டுல இருக்க முடியல. பிஜேபி தன்னுடைய மத கலவரத்தை, தன்னுடைய அரசியலை அங்கே உருவாக்கி இன்னைக்கு வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பில்லை. பிள்ளைங்க போய் பள்ளிக்கூடத்துக்கோ கல்லூரியிலோ போய் படிக்க முடிய வாய்ப்பு கிடையாது. எதிர்காலமே இருக்கா இல்லையான்னு தெரியாத நிலையிலே முகாம்கள்ல அங்க இருக்கக்கூடிய, இந்தியாவில இருக்கக்கூடிய ஒரு பகுதியில முகாம்கள்ல மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அவலத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த நிலை வேறு எந்த இடத்துலயும் வந்துடக்கூடாது அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் பாதுகாப்பான எதிர்காலமாக, வளம் மிக்க எதிர்காலமாக, இங்கே இன்னைக்கு தமிழ்நாடு அமைதி பூங்காவா இருக்கிறதுனாலதான் தொழில் முதலீடுகள் எல்லாம் இங்க தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு இருக்கு. வேலை வாய்ப்பு நம்ம பிள்ளைங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்றால் தமிழ்நாடு சரியான ஒரு நிர்வாகத்திலே இருப்பதால் தான். அதை புரிந்து கொண்டு இந்த தேர்தலிலே நம் பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக நாம் வாக்களிக்க வேண்டும் என்பதை நாம் இந்த தேர்தலிலே உறுதி செய்ய. நெல்லை ராதாபுரம் தொகுதியில் வேட்பாளருக்கு ஆதரவாக கனிமொழி பரப்புரையில் ஈடுபட்டிருந்தார். அதனை பார்த்தோம்.